தலித் மக்களை வந்து எந்த பதவிக்கும் செல்ல விடாமல் அடிமையாக்கி அவங்கள போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடி பிடிக்கிறதுக்கும் அவங்கள வந்து நீங்களாம் வந்து ஒரு இந்த விசிகால் இருக்கிறீங்க அப்படின்னா 10லேருந்து 15 கேஸ் நீங்கள் வாங்கியிருக்கணும்டா, எஃப்ஐஆர் வாங்கியிருக்கணும்டா, அப்போ தானே நீங்கள் விசிகாக்காரன் அப்படின்னு தூண்டி விட்டு அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வணக்கம். வேளச்சேரியில் நீங்கள் நடத்தக்கூடிய ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷ்னலில் பேர் பாருங்களேன், அது கூட தமிழில் கிடையாது. ஆனால் நீங்கள் தமிழின தலைவர்னு வேற சொல்கிறீங்க. வேணா ஒன்று பண்ணுங்க, தமிழின துரோகின்னு போட்டுக்குங்க இனிமேல். ப்ளூ ஸ்டார் இன்டர்நேஷ்னலாம் பேர் வெக்கங்கட்டவன்லாம் கொஞ்சம் கூட ஒரு சூடு சொரண வெக்கமான ரோசம் எதுவுமே கிடையாதா? தமிழ்ன்ட்டு தமிழில் பேர் வைக்காமல் இங்கிலீஷில் பேர் வச்சுக்கிட்டு நீங்களாம் வந்து எங்கள் தமிழினத்தை பற்றி பேச வந்துட்டீங்களா? தமிழ் மொழியை பற்றி பேச வந்துட்டீங்களா? ஒரு துளி கூட அறிவே கிடையாது அவங்களுக்கெல்லாம். அதாவது உங்கள் ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி தருவீங்க, அதில் என்ன சொல்லிக்கிறீங்க, அந்த ஸ்கூல் வந்து என்னுடைய இடத்துல தான் இருக்குது, ஆனால் நடத்துறது நான் இல்லை. ஒரு படத்தில் ரஜினி படத்தில் மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்கிற பேண்ட் ஷர்ட் என்னுடைய அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி இருக்குது உங்கள் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம். அது உங்கள் இடமா, நீங்கள் தான் அதனுடைய நிறுவனரா, அது விஜயதசமி அன்னைக்கு போய் திறந்து வைப்பீங்களாம். எப்படி இருக்கு பாரு உங்கள் கதை. அதாவது நீங்கள் சனாதனத்தில் எல்லாத்தையும் கடைபிடிப்பீங்க, ஆனால் வெளியில் வந்து சனாதனத்தை ஒழிப்புன்னு பேசுவீங்க. எவ்வளோ கேவலமான மனிதர்கள், எவ்வளோ கேவலமான பிறவிகள். அரசியலுக்காக யார் கால வேணால் நக்கி பழப்பீங்க, அது மட்டும் தெளிவாக தெரியுது. உங்களுடைய வார்த்தைகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் வெவ்வேறாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி வேணுங்கிறவங்க ஹிந்தி பிரச்சார சபத்தில் போய் படிங்க, அதுவும் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூலில் போய் படிக்கலாம். அதுக்கெல்லாம் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல, அதுக்காக ஹிந்தி சென்ட்ரலாக நடத்துகிறாங்க, அங்கே போய் படிங்கன்னு இருக்கீங்க. ஏண்டா நான் ஒன்று கேட்குறேன், நீட்டு வந்து வேண்டாம், நீட்டுக்கு வந்து பார்த்தீங்களா நீட் சென்டர் கொண்டு வந்து அங்கங்கே வந்து பணத்தை பிடுங்குறாங்க அப்படின்னு பெரிய புடுங்கி மாதிரி பேசுவீங்க. ஆனால் இதுக்கு ஹிந்திக்கு வந்து நீங்கள் போய் சென்டரில் படிங்கம்பீங்க. என்னடா அநியாயமாக இருக்குது. மக்கள் என்ன கேட்குறாங்க, ஏங்க உங்கள் ஸ்கூலில் நடத்துகிறீங்க, உங்கள் பசங்கள்லாம் ஹிந்தி படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் நாங்கள் ஏழை நாங்கள், அதாவது கொத்தனார் வேலைக்கு போகிறோம், செருப்பு தைக்கிற வேலைக்கு போகிறோம், பூ விற்க வியாபாரம் பண்ணுறோம், இந்த மாதிரி அன்றாடம் காட்சிகளாக வாழக்கூடிய, காய்கறி விற்கிறோம், அன்றாடம் காட்சிகளாக வாழக்கூடிய எங்கள் பசங்க படித்து பெரிய ஆளாகக்கூடாதா? எங்களுக்கும் அந்த தனியார் கல்வி மாதிரி எங்களுக்கும் அந்த கல்வி தரமாட்டீங்களா? நாங்கள் போனோம்னா தமிழுக்கு வாத்தியார் கிடையாது, இங்கிலீஷுக்கு வாத்தியார் கிடையாது, சயின்ஸுக்கு வாத்தியார் கிடையாது, ஒரு சில இடங்களில் பள்ளிக்கூடமே கிடையாது, மரத்தடியில் தான் உட்காந்து படிக்கிறோம். இப்படியெல்லாம் இருக்குது. இதை பற்றி ஏன் பாஜகவை தவிர வேறு எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டேங்கிறான்னு மக்கள் கேட்குறாங்க. அதெல்லாம் உங்கள் காதுக்கே உரைக்கலையா? அறிவாலய வாசலில் சீட்டுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த நாய் மாதிரி எப்போ எலும்பு துண்டை தூக்கி போடுவான், எப்போ பொறுக்கிட்டு போகலான்னு காத்துட்டு இருக்கிறீங்க திருமாவளவன். அந்த நீங்கள் எந்த மக்களுக்காக, எந்த மக்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுடைய ஓட்டை வாங்கி நீங்கள் எம்பி ஆனீங்களோ அந்த மக்களுக்காக ஒரு துளி வாய்ஸாவது நீங்கள் கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் வேங்கை வேலுக்காக எதாவது பண்ணியிருக்கீங்களா? அந்த மக்கள் மழை தண்ணியை குடித்தாங்க, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுனீங்கன்னு கேட்குறேன். கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறீங்க, எதாவது பேசியிருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி மும்மொழி கொள்கை அப்படின்னு வந்துட்டு இந்தியை திணிக்கிறாங்கங்கிறீங்க. இந்தி ஆல்ரெடி வந்துருச்சு திருமாவளவன். ஆல்ரெடி 56 லட்சம் மக்கள் இந்தி இங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். நாங்கள் கேட்குறது என்னென்னா, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அந்த கல்வி உரிமை ஏன் கிடைக்க மாட்டேங்குது? உங்களை மாதிரியே இங்கேருந்து எம்பி ஆகி, அதாவது அறிவாலய வாசலில் பிச்சை எடுத்து பணத்தை கொடுத்து காசை கொடுத்து மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கிட்டு இங்கிருந்து டெல்லி போய் பாராளுமன்றத்தில் உட்காந்துட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னே புரியாமல் பக்கத்தில் இருக்கிற ஆளை பார்த்துட்டு, அதாவது இங்கிருந்து போன இன்னொரு தற்கூரியை பார்த்து, பாஸ் இன்றைக்கி என்ன மத்தியான சாப்பாடு அப்படின்னு கேட்குறது, அவர் உடனே பிரியாணிங்கிறதும், நீங்கள் உடனே லெக் பீஸ் எனக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறதும், இதெல்லாம் என்ன பொழப்புன்னு கேட்குறேன். அதே மாதிரி துரைமுருகன் அவர்கள், அமைச்சர் துரைமுருகன் சொல்லிக்கிறாரில்ல, ஹிந்தி தெரியலன்னா அங்கே போனால் என்ன பண்ணுவாங்கன்னு மேலே அண்ணாந்து பார்த்துட்டு, ஓ பாராளுமன்ற கட்டடம் இவ்வளோ பெருசாக இருக்கா, எவ்வளோ நேர்த்தியாக கட்டியிருக்காங்க, இது வந்து மோடி அவர்கள் வந்து 850-900 கோடிக்குள்ளேயே கட்டிட்டார், எவ்வளோ பெரிய இடத்த, அதே வந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தா, திமுக நம்மகிட்ட கொடுத்துருந்தா நம்ம வந்து இது ஒரு 5000 கோடி பட்ஜெட் போட்டு ஒரு 4000 கோடி ஆட்டை போட்டிருக்கலாமே. அதை வேறு மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஏமாற்றாமல் அழகாக கட்டிட்டாரு அப்படின்னு புலம்பிட்டு தான் வரணும். மத்தியானம் வடை பஜ்ஜி சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு மக்கள் பிரச்சனையை எதுவுமே பேசாமல் வாயை மூடி மௌனியாக எல்லாத்தையும் மூடிட்டு வெளியில் தான் வரணும். அதைத்தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உங்களை மாதிரியே இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இருக்க வேண்டுமா? அங்கே போய் இவ்வளோ செருப்படி வாங்கிட்டு வர்றீங்களே, அப்போ கூட உங்களுக்கு புத்தி வரலையா? கும்மிடி பூண்டி தான்னா சோறு திங்கணும் பாஸ். அதை எப்படி கேட்பீங்க சொல்லுங்கள்? எப்படி கேட்பீங்க? அவனுக்கு தமிழ் தெரியாது, நீங்கள் எப்படி கேட்பீங்க? அப்போ அது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ், அது தெரியணும்ல. இன்றைக்கி இருக்கக்கூடிய நமது முதலமைச்சருக்கு 4 மொழி தெரியும். வெஸ்ட் பெங்கால் போனார்னா ஹிந்தியில் பேசுகிறார்,
புரியுதுங்களா? அவருடைய தாய்மொழி தெலுங்கு, நல்லா தெளிவாக பேசுகிறார். அதே மாதிரி தமிழ் பேசுகிறார், இங்கிலீஷ் பேசுகிறார், 4 மொழி தெரியும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏழை மாணவர்கள் 2 மொழிக்கு மேலே கற்றுக்கக்கூடாதுங்கிறார். பாருங்கள் எந்த லட்சணத்தில் இந்த தமிழ்நாடு இருக்குன்னு. இதை பற்றி பேசுங்க திருமாவளவன். நீங்கள் இங்கே இருந்து டெல்லி போய் என்னத்தை கிழிச்சிங்கன்னு யோசிச்சு பாருங்கள். தமிழக மக்களுக்காக என்ன பேசுனீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அதை விட்டுட்டு இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றியும் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியும் பேச உங்களுக்கு ஒரு துளி கூட அருகதை கிடையாது. அதாவது பொணந்தின்னி கழுகுகள் நீங்கள். எப்பவுமே ஓட்டுக்காக இந்த பணத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னால் கூட சாப்பிடக்கூடிய ஜென்மம் நீங்கள். அதனால் நீங்கள் உங்களை நம்பி இனிமேல் எந்த தலித் மக்களும் உங்களை பின்தொடர மாட்டார்கள். உங்களுடைய அரசியல், உங்களுடைய சாயம் வெளுத்திருச்சு. தலித் மக்களை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வியாபாரி, அம்பேத்கரை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அரசியல் வியாபாரி, நீங்கள் ஓட்டுக்காக எந்த எல்லைக்கும் செல்வீர்கள் என்பதை எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலித் மக்களிடமும் உங்களை நம்பி ஓட்டு போடக்கூடிய அந்த ஏழை மக்களிடமும் கொன்று சேர்த்து விட்டார். நீங்கள் எப்பேற்பட்ட பேரொளி என்று. அதனால் அந்த மக்கள் உங்களை இனிமேல் நம்ப மாட்டார்கள்.